ஓகே பிரதர். அண்ணா ரூம் இருக்கா? 3000 2000 இருக்கா? 2000 ஏசி ரூமு 3000 ஏசி ரூமே 3000 ஏசி ரூம் 3000 குறைக்க மாட்டோம். பேசிட்டேன். வா அடுத்த ரூம் பார்ப்போம். இங்கே ரொம்ப நேரமாக நம்மளை சுற்றி நடக்கிறான்டா. கவனிச்சு வச்சுக்கங்கடா. இந்த இங்கே கேள்றான். இல்லை பீச் ரிசார்ட் தான்டா பைக்கணும். சாயந்தரம் தானே நடக்க முடியும். இப்போ வெயில் இருக்கனால நடக்க எவ்வளோ ரூமு? ஏசி வேணும் நான் ஏசி வேணும். ஏசி ஏசி ஆகுമ്പോൾ 3000 രൂപ. 3000 நான் ஏசி 2500. నాన్ ఏసీ 2000 కదా, ఏసీ అన్న 2500. கிட்டே இருக்கு. ஒருத்தர் தான் கொஞ்சம் ரூம் இது பாத்ரூம் தான் மெயின். 25 ஓகேவா? ஸோ மக்களே, ஒரு வழியாக நாங்கள் வர்க்கலாவில் வந்து ரூம் போட்டோம். எங்கள் ரூமை நீங்களே பாருங்கள். இதான் நாங்கள் போட்டிருக்க ரூமு. 3 பேருக்கு ஏசி 2500 சொன்னாங்க. நாங்களும் அது கீழே முயற்சி பண்ணி பார்த்தோம், முடியல. வெயில் ரொம்ப அடிக்கிறனால ஏசி ரூமே போட்டாச்சு வர்க்கலாவில். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சஜஷன், வெயில் காலத்தில் மட்டும் ஒர்க்கில் வராதிங்க. லைட்டாக அந்த மான்சூன் டயத்தில் லைட்டாக ட்ரெஸ்ஸில் ஆகிற நேரத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர்க்கலா வந்து கிளிஃப் வந்து இருந்தால் இங்கே தான் போகணும். உங்களுக்கு பீச் தெரியுதா? இதான் வர்க்கலா கிளிஃபு. இப்படி கீழே நடந்து போனீங்கன்னா அப்படியே கிளிஃப் வரும். கிளிஃபு பக்கத்துலேயே இருக்குது. இங்கே நைட்டு பார்ட்டிலாம் பண்ணுவாங்களாம். ரூம் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. கொஞ்சம் நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக எல்லா விஷயத்துக்கும் கரெக்டாக இருக்கா, அதனால் ரூம் போட்டாச்சு. இந்த ரூமோட பேர் வந்து கரெக்டாக நாங்கள் எங்கே இருக்கோன்னா ஹெலிபேட்லேருந்து ஒரு 100 மீட்டர் உள்ளே நடந்து வந்தோம். வந்துட்டு அப்படியே சும்மா எல்லா இடத்துலையும் விசாரித்தோம். மினிமம் வந்து 2000லேருந்து சொல்கிறாங்க இங்கே ரூம். அது கீழே குறைக்கவே பண்ணுறாங்க. போய் தொலைது கிளிஃபு பக்கத்தில் இருக்கிறதுக்கு தானே வந்தோம் அவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ரூம் போட்டாச்சு. நாங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஒரு 2 ஹவர்ஸ் தூங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளிஃபில் வந்து வழக்கம் போல் வாக்கிங் தான். ஈவினிங் வைப் வர்க்கலாவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இதுக்கு முன்னாடி போயிருந்தோம். மொட்டை வெயில், ஃபேமிலியை கூப்பிட்டு வரதுக்கு சூப்பர் பிளேஸ் அது. இன்னும் வந்தீங்கன்னா மார்னிங்கே வந்திருக்கேன், இல்லைனா ஈவினிங் ஒரு 4 மணி போல் வாங்க, நல்லாயிருக்கும். வர்க்கலா கண்டிப்பாக 1 டே ட்ரிப்பு பிளான் பண்ணலாம். நல்லா தான் இருக்குது, வித்தியாசமாக இருக்கும். நிறைய பஸ் ஆக்சஸ் சூப்பராக இருக்குது. பஸ் ஆக்சஸ்லாம் வேறு லெவல். அவசரப்பட்டு காரு ஆட்டோ எதுவும் பிடிச்சிடாதீங்க. பஸ் ஆக்சஸ்லாம் நல்லாயிருக்கு. அதனால் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பேசுகிறோம். நன்றி. என்னடா வர்க்கலான்னு வர்க்கலா ஒரு வழியாக கண்ணில் காமிச்சிட்டிங்க. என்ன உனக்கு என்ன இல்லை இங்கே? இதான் கிளிப்பு. இங்கிட்டு போனால் நார்த்து அப்படியே நடந்து போகலாம் கிளிப்பில். இங்கிட்டு போனால் சவுத்து அப்படியே ரெசார்ட்டாக இருக்கும். ஆமாம், போடுவாங்க. கீழே இறங்கி போகலாமா? அப்புறம் சாயந்தரமாக போவோமா? போய் குளிச்சுட்டு வருவோம். சாயந்தரம் இல்லை, நாளைக்கு காலையில் போகலாம். சாயந்தரம் ஒரு வாட்டி போவோம். ரூமுக்கு போயிட்டு இங்கே ஃபுல்லாக சுற்றுவோம்யா. யதார்த்தமாக தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமாக தான் இந்த ரூம் கிடச்சிது. ஆனால் வந்து இந்த வியூவுக்கு கொடுக்கலாம் ஒத்து தான். ஏசி ரூம் 3 பேருக்கு 2500 நல்லா இருக்குல்ல வியூ? இந்த வியூக்காக தான் வர்க்கலான்றாங்க போல். நைட்டு போக இங்கெல்லாம் பார்ட்டி நடக்கும் போல். பார்ப்போம் நைட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்.